உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் மிதுனம் ராசியின் சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்ப்போம். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் 6/3/2026 அன்று 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் அடியெடுத்து வைக்கிறார். எனவே தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரும். குரு வீட்டில் சஞ்சரிக்கும் சனியால் அனைத்து வழிகளிலும் நன்மை ஏற்பட்டாலும் பெற்றோரின் உடல் நலனில் கவனம் தேவைப்படும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு ஆணையிடும் பதவி கிடைக்கும். கௌரவம் அந்தஸ்து உயரும். தொழில் ஸ்தானத்தில் சனியின் ஆதிக்கம். மார்ச் 6ஆம் தேதி முதல் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கப் போவதால் பலருக்கும் நிலையான தொழில் அமையும். சிலருக்கு ஊதிய உயர்வுடன் உத்தியோகமும் கிடைக்கும். எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி காண்பீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். அலுவலகத்தில் உள்ள அல்லல்கள் அகலும். பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்பு உண்டு. சிலர் கடனை கொடுத்து மகிழ்வீர்கள். சனியின் பார்வை பலன்கள். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு வரும் சனியின் பார்வை 4, 7, 12 ஆகிய இடங்களில் பதிகிறது. எனவே இடம் பூமி வாங்கும் யோகம் உண்டு. பத்திரப்பதிவிலிருந்து தடை அகலும். ஆரோக்கியத்திற்காக செலவு செய்யும் சூழல் உண்டு. குடும்ப பிரச்சனைகளை சமாளிக்கும் ஆற்றல் பிறக்கும். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருள்களை வாங்குவதற்காக ஒரு தொகையை செலவிடுவீர்கள். பொதுநல ஈடுபாடு கொண்டவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். அதன் மூலமாக செல்வாக்கு அதிகரிக்கும். சனியின் பார்வை 7ஆம் இடத்தில் பதிவதால் கல்யாண வாய்ப்புகள் கைகூடும். குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடு அகன்று சந்தோஷம் தரும் சம்பவங்கள் நடைபெறும். உத்தியோகத்தில் பணி நிரந்தரம் பற்றிய தகவல் வரலாம். வெளிநாட்டு அழைப்புகளும் வந்து ஆச்சரியத்தில் ஆழ்த்தும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மேலிடத்தில் நல்ல பெயர் கிடைக்கும். மக்கள் செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்வீர்கள். உத்தியோகத்தில் நல்ல நிறுவனங்களிலிருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்வதை பற்றி சிந்திப்பீர்கள். சனியின் பார்வை 12ஆம் இடத்தில் பதிவதால் விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும். எனவே தீட்டிய திட்டங்கள் கொஞ்சம் திசை மாறி செல்லலாம். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாத சூழ்நிலை உருவாகும். கண் சம்பந்தப்பட்ட வகையில் நோய்கள் ஏற்பட்டு அகலும். இடமாற்றம், ஊர் மாற்றம், உத்தியோக மாற்றங்களை ஏற்றுக்கொள்வது நல்லது. பாகப்பிரிவினை சுமூகமாக முடியும். சனியின் பாதசார பலன்கள். சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திர காலில் சஞ்சாரம், அதாவது குருசாரம். 6/3/2026 முதல் 1/4/2026 வரை குருசாரத்தில் சனி பகவான். அப்போது வருமானம் திருப்திகரமாக இருந்தாலும் செலவுகள் கூடும். பிள்ளைகள் தன்னிச்சையாக செயல்படுவது மனக்கவலையை தரும். பயணங்களால் அலைச்சல் மட்டுமே மிஞ்சும். பங்குச்சந்தை வியாபாரம் செய்பவர்களுக்கு கவனம் தேவை. தைரியமும் தன்னம்பிக்கையும் குறையாமல் பார்த்து கொள்ளுங்கள். கூட்டுத் தொழில் செய்வோர் பங்குதாரர்களின் தொல்லைக்கு ஆளாக நேரிடும். அதன் காரணமாக தனித்து இயங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். இருப்பினும் உங்கள் ஜாதக அடிப்படையில் ஆராய்ச்சி செய்து ஏற்றுக்கொள்வது நல்லது. அடுத்ததாக சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திர காலில் சுயசாரம் 2/4/2026 முதல் 19/3/2027 வரை. இக்காலத்தில் எதிர்பாராத விதத்தில் சில இழப்புகள் ஏற்படும். எனவே கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்கள். ஒரு சில காரியங்கள் இழுபறியாக நகரும். ஒரு முறைக்கு இருமுறை முயற்சிக்கும் சூழல் உருவாகும். குடும்பத்துடன் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ளும் வாய்ப்பு உண்டு. கைகால் வழியால் மருத்துவ செலவு ஏற்படும். இதுபோன்ற நேரங்களில் இறை வழிபாடு கை கொடுக்கும். அடுத்ததாக சனி பகவான் ரேவதி நட்சத்திர காலில் சஞ்சாரம், அதாவது புதன் சாரம். 20/3/2027 முதல் 23/4/2028 வரை புதன் சாரத்தில் செல்கிறார். அப்போது குடும்பத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலும். கடுமையாக முயற்சித்தும் இதுவரை நடைபெறாத காரியங்கள் துரிதமாக நடைபெறும். பழைய பிரச்சனைகளை சரி செய்வீர்கள். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். அலைச்சல் இல்லாமல் ஆதாயம் கிடைக்கும் நேரம் இது. ஆற்றல் மிக்கவர்களால் சில காரியங்கள் முடிவுக்கு வரும். பணியாளர்களின் ஒத்துழைப்பு திருப்தி தரும். பண வசதியும் புகழும் பெருகும். குரு பயிற்சி காலம். மீனராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கும் காலகட்டத்தில் 3 முறை குரு பகவான் பயிற்சியாகிறார். 2026 மே மாதம் கடகராசிக்கு குரு செல்கிறார். அப்பொழுது உடல்நலம் சீராகி உற்சாகப்படுத்தும். 2027 ஜூன் மாதம் சிம்ம ராசியில் குரு சஞ்சரிக்கப் போகிறார். அதன் பார்வை பலத்தால் கல்யாண கனவுகள் நனவாகும். கடமையில் இருந்த தொய்வு அகலும். 2027 நவம்பர் மாதம் கன்னி ராசிக்கு செல்லும் குரு அர்த்தாஷ்டம குருவாக மாறுகிறார். இக்காலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. குடும்பத்தில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு ஆரோக்கிய பாதிப்பும் மருத்துவ செலவும் உருவாகும். அடுத்ததாக ராகு கேது பயிற்சி காலம்.
13/11/2026 அன்று மகர ராசியில் ராகுவும் கடக ராசியில் கேதுவும் சஞ்சரிக்கின்றார்கள். ராகு அஷ்டமத்தில் சஞ்சரிப்பது அவ்வளவு நல்லதல்ல. மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டிய நேரம் இது. மனோபயம் அதிகரிக்கும். எதிர்மறை சிந்தனை வந்து கொண்டே இருக்கும். அடுத்தவர் நலன் கருதி எடுத்த முயற்சிகள் ஆதாயம் குறைவாகவே கிடைக்கும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. 2ஆம் இடத்தில் கேது சஞ்சரிப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாமல் போகலாம். கொடுக்கல் வாங்கலில் ஏமாற்றம் ஏற்படலாம். சில நல்ல வாய்ப்புகள் தேடி வந்தும் கை நழுவிச் செல்லும். சொத்துகளாலும் சொந்தங்களாலும் பிரச்சனை என்ற நிலை உருவாகும். வரவுக்கு மீறிய செலவுகளால் மனக்கவலை ஏற்படும். பொதுவாழ்வில் இருப்பவர்கள் மேலிடத்தை அனுசரித்து செல்வது நல்லது. பரிகாரம்: வியாழக்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் நெய் தீபம் ஏற்றுவது நல்ல பரிகாரமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.